நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். நம்ம எப்போயுமே வந்துட்டு வாரம் வந்துட்டு சண்டே வந்து லைவ் போவோம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம லைவ் போகிறப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. நானே வந்து கேட்டிருந்தேன், அடுத்தது நம்ம என்ன வீடியோ போடலான்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு வந்துட்டு அவர் என்ன வீடியோ போடலான்னு சொல்லியிருந்தாருன்னா, ஷிப்யார்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, டிரைவரு, ஏர்போர்ட் ஜாப்பு இதெல்லாம் வந்துட்டு வேலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், மறந்துடாமல் நம்மளோட எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சண்டே நீங்கள் லைவ் வர்றது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். எவ்ரி சண்டே கண்டிப்பாக நம்ம லைவ் வந்துடுவோம். நான் எதனால் உங்களை லைவ் வர சொல்கிறேன் அப்படின்னா, லைவில் வந்து நீங்கள் நிறையா வந்து கமெண்ட்டில் வந்து கொஸ்டின் கேட்பீங்க. அந்த எல்லா கமெண்ட்ஸுக்குமே ப்ராப்பராக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு லைவில் வந்துட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளாக நான் ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியாத ஒரு சில கேள்விகளை வந்துட்டு நீங்கள் வந்து அந்த கேள்வியும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு உண்டான பதிலையுமே வந்து சண்டேல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக எவ்ரி சண்டே லைவ் வந்துருங்க, வர்றது உங்களுக்கு தான் நல்லது. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலோட QR கோடு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். சிங்கப்பூர் போனவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நம்ம மூலமாக போனவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அதே மாதிரி யாராவது ஏமாற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து அவங்களோட ஆடியோவே நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ வேலைவாய்ப்புகள் ஏதாவது RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மூலமாக வர வேலைவாய்ப்புகளே வந்து அதில் போடுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சிங்கப்பூரில் ஷிப்யார்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, டிரைவரு, ஏர்போர்ட் ஜாப்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்யார்ட் ஜாப்பு. ஷிப்யார்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா படிக்காதவங்க போகிறது பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, படித்தவங்களாம் ஷிப்யார்ட் ஜாப்பு போகிறீங்க அப்படின்னா வேலை வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷிப்யார்ட் ஜாப்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, கப்பல் வந்து கட்டுறதுக்கான இடம் தான் வந்து ஷிப்யார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, புது கப்பலில் வந்து கட்டுவாங்க, இல்லை கப்பலில் வந்து ரிப்பேர் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்ப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்குற இடம் தான் ஷிப்யார்டு. ஷிப்யார்ட் ஜாப் வந்து நீங்கள் சிங்கப்பூர் போகிறதுல உங்களுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியாக சிங்கப்பூர் போயிடலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டெஸ்ட் அடிச்சு போகிறதா இருக்கட்டும், இபாஸ் எஸ்பாஸாக இருக்கட்டும், போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஆனால் ஷிப்யார்டு நீங்கள் போகிறது ரொம்ப ஈஸியாக போயிடலாம். இதில் மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதாவது கிரைண்டிங் ஜாப் வேலை அங்கே என்ன மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஷிப்யார்ட் ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்னு தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி. அப்படி எடுத்தாங்கன்னா கிரைண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், பைப் ஃபிட்டிங்காக இருக்கட்டும், வெல்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க என்ன ஜென்ரல் ஒர்க்கர் கொடுத்தாலுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சில ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ட்ரைனிங் கொடுத்து உங்களை அனுப்புவாங்க. ஒரு சில ஜாபுக்கு வந்துட்டு டேரெக்டாகவே வந்து ஜென்ரல் ஒர்க்கராக எடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே ஒர்க்கு கஷ்டமாக இருக்கும். ஷிப்யார்ட் ஜாப்புக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே வந்து நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டமான ஒர்க்கெலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஷிப்யார்ட் ஜாப்பில் போகலாம். ஷிப்யார்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரூமுக்கு வந்து அமௌண்ட் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரூமுக்கு அமௌண்ட் பிடிப்பாங்க. சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். மாதம் வந்து 30,000 to 35,000 அனுப்புறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அப்போ ஷிப்யார்ட் ஜாப் போகவே வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். யாரெல்லாம் போகலான்னா, பெரிய லெவலில் நான் படிக்கலை சார் அப்படிங்கிறவங்களும், கம்மியான அமௌண்ட் கட்டி போகணும்னு நினைக்கிறவங்களும். இப்போ என்கிட்ட வந்து 4 லட்சம் 5 லட்சம்லாம் கட்டி போகிறதுக்கு என்கிட்ட அமௌண்ட் கிடையாது, என்கிட்ட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நான் கஷ்டப்பட கூட ரெடியாக இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். அதே மாதிரி ஷிப்யார்ட் ஜாப்பில் போகிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் உங்களை சீக்கிரமே டெவலப் பண்ணிக்கணும். ஷிப்யார்ட் ஜாப்ன்றது உங்களுக்கு 1 வருஷம் பர்மிட் இல்லைனா 2 வருஷம் பர்மிட்டில் வந்து போடுவாங்க. போட்டு நீங்கள் அதில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். சண்டேலாம் லீவ் இருக்கும். அந்த மாதிரி லீவ் டைமில் வேறு ஏதாவது அங்கே கோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டரு, லிஃப்டிங் சூப்பர்வைசர், இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கம்பெனிலே ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வேறு கம்பெனி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் மாறிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சம்பளமும் உயரும், உங்களோட தரமும் உயரும். உள்ள கம்மி ப்ரைஸில் என்ட்ரி ஆகிறதுக்கு ஷிப்யார்ட் ஜாப் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆனால் கஷ்டமான வேலை, நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா எல்லா ஜாப்புமே கஷ்டமாக தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டாலும் சம்பளம் கூட வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஷிப்யார்டில் கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வரும். ஒரு சில கம்பெனிகள் வந்து இந்த ரூம் ரெண்டு, அப்புறமேட்டு இந்த லாண்ட்ரி அப்படி இப்படின்னு அமௌண்ட் வேறு பிடிப்பாங்க. சம்பளமே கம்மியாக வரும், அதுலேயும் அமௌண்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டு தான் அனுப்ப முடியும். இங்கே வந்து 5000 10,000 தான் நான் சம்பாதிக்கிறேன், அங்கே போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா பெரிய அமௌண்ட் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும், எஸ்பாஸ் இபாஸுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷனே இருந்தும் எனக்கு கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் ஷிப்யார்ட் ஜாப்பை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டெஸ்ட் அடித்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி டெஸ்ட் அடித்து நீங்கள் போகிறீங்கன்னா, டெஸ்ட் அடித்து நீங்கள் போகிறப்ப ஃபஸ்ட்டு போகிறப்ப மட்டும் அதிகமான அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை கட்டி போவீங்க. அதுக்கு உண்டான சம்பளம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. உதாரணத்துக்கு இப்போதைக்கு 5,000 5.5 லட்ச ரூபா டெஸ்ட் அடித்து நீங்கள் போகிறதுக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு மாதம் வந்து நீங்கள் ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் பணம் வீட்டுக்கு அனுப்ப முடியும். அப்படி இருக்கிறப்ப இது வந்து எப்படி ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் அடித்து போகிறப்ப இப்போ மற்ற ஜாப் எல்லாமே ஷிப்யார்ட் பர்மிட் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போகையில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா செகண்ட் டைம் போகையிலையும் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வந்துடும். ஆனால் இந்த ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் 5 லட்சம் வரைக்கும் கட்டி போகிறீங்க அப்படின்னா அடுத்த டைம்லாம் நீங்கள் போகிறப்ப அவ்வளோ அமௌண்ட் கட்ட தேவையில்லை. 50,000 1 லட்சம் கட்டினாலே போதும். ஒரு சில கம்பெனிகளில் உங்களை ஃப்ரீயாக கூட எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் அடித்து
போனீங்க அப்படின்னா உங்களோட 60 வயசு வரைக்குமே உங்களால் சிங்கப்பூரில் இருக்க முடியும். அப்போ எத்தனை வருஷம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. ஒரே கம்பெனியில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வேறு வேறு கம்பெனிக்கு நீங்கள் மாறிக்கலாம். உங்களுக்கு சம்பளம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அங்கே உங்களுக்கு சம்பளமும் கூட கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 18 வெள்ளி போகிறீங்க அப்படின்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 22 வெள்ளி பேசிக் சம்பளமாக்குவாங்க. ப்ளஸ் அந்த 2 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மந்த்லி பேசிக்கில் கூட உங்களால் சேலரி எடுக்க முடியும். அதாவது சேஃப்டி சூப்பர்வைசர், சேஃப்டி கோஆர்டினேட்டர்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மந்த்லி பேசிக்கில் எடுக்க முடியும். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மந்த்லி பேஸில் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்பயுமே பெஸ்ட்டு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதை ரூம் ரெண்ட் அந்த மாதிரி எதுவுமே பிடிக்கக்கூடாது சிங்கப்பூர் ரூல்ஸ் படி. ஸோ அதெல்லாம் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இதில் இருக்க பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டெஸ்ட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து டெஸ்ட் அடிக்கிறது இன்னும் பெரிய லெவலில் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதனால புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு சில சிவில் இன்ஜினியர் அந்த மாதிரி ஒரு சில ஜாபுக்கு மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்லையுமே எஸ்பாஸ் இபாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரேராக தான் வருது. ஸோ வந்து ரொம்ப ரேராக வர்றதுனால நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்ட் அடிக்கிற ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய்ட்டு டெஸ்ட் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிசிஎம் பர்மிட் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அங்கே போய் டெஸ்ட் அடிக்க வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி இந்த 5.5 லட்சம் 6 லட்சம் அமௌண்ட் வாங்குறாங்க. எல்லாருமே அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறவங்கள டெஸ்ட் அடிக்க வைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில பேரை வந்து ஏமாற்றிடுறாங்க. ஒரு சில பேர் மட்டும் கரெக்டாக வந்து சொன்ன மாதிரி செஞ்சு டெஸ்ட் அடிக்க வச்சிடுறாங்க. இந்த மாதிரி போய் நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய லாஸாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே டெஸ்ட் அடிச்சுட்டு போகிற மாதிரி பாருங்கள். அப்படி அங்கே போய் டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான அசூரன்ஸை வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரெல்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக லைசன்ஸ்டு ஏஜென்சியை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாகவே போங்க. டேரெக்டாக அந்த ஏஜென்சிட்டே போய் கேளுங்க, உங்கள்கிட்ட RA லைசன்ஸ் இருக்கா, உங்கள்கிட்ட 100+ 1000+ லைசன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் நம்பர் என்ன கேட்டு நீங்களே செக் பண்ணி எக்ஸ்பைரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறது வந்து ரொம்பவே ப்ளஸ்ஸு, ரொம்பவே நல்லதும் கூட. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன வேலை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒர்க்கர் தான் இருக்கும். கம்பி கட்டுற மாதிரி இருக்கும், கம்பி தூக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைன்னு போகிறீங்க அப்படின்னா பிரேக்கர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பிரேக்கர்னால் என்னென்னா பிரேக்கர் உடைக்கிறதுக்கு பிரேக்கர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஒர்க்கரில் எல்லா வேலையுமே இருக்கும். ஒரு சில பேருக்கு ஈஸியான வேலையும் கிடைக்கலாம். சேஃப்டியை வந்து ஃபாலோ பண்ணுறது, நிழலுக்குள்ளார வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, ப்ளம்பிங் வேலை, இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் வேலை, இது மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியில் ஒர்க் இருக்கும். ஃபேக்ட்ரியில் வந்துட்டு இந்த கம்பியெல்லாம் மொத்தமாக செஞ்சு அனுப்புறது, கட்டி அனுப்புறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். அப்புறம் இந்த பிளேட் அடிக்கிறது, அதாவது ஸ்டீலில் வந்து வேலை ஃபேக்ட்ரியில். ஸோ இந்த மாதிரி ஒர்க் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஏர்கோனில் வந்துட்டு வேலை இருக்கும். ஏர் கான்டாக்டிங்னா பெரிய பெரிய மாலுக்கு, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு ஏர்கோனில் வந்து டக்டிங் பண்ணுறது, ஏர்கோன் வந்து லைன் புதுசாக இழுக்கிறது, சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். எலக்ட்ரிக்கல் வேலையை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் சர்வீஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். டோர் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் வேலை இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா டைப் ஆஃப் ஒர்க்குமே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரை பொறுத்த வரைக்குமே வரும். அதில் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் வந்து என்ன வேலை இருக்குது, என்ன வேலைக்கு உங்களை எடுக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கங்க. அவங்க கம்பெனி நேம் சொல்கிறாங்க அப்படின்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா, இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா, இல்லை CCTV கேமராலையுமே கன்ஸ்ட்ரக்ஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க்கு வந்து இருக்குது. அதில் என்ன ஒர்க்குன்னு கேட்டுக்கிட்டு அந்த ஒர்க்கு உங்களால் பார்க்க முடியுமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது பெட்டர். ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போனோடனேலாம் திருப்பி வந்துடாதீங்க. கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு வேறு ஏதாவது கோர்ஸை முடிச்சு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு மாறிக்கங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து எப்படியாவது வெளிநாடு போகணுன்னு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வேலை பார்க்க முடியாமல் 1 நாள் 2 நாள்லேயே வந்து வேலை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒடியாந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் அமௌண்ட் லாஸு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப அவசரப்படுறீங்க. ஒன்று ஏஜென்ட்டை கட்டி ஏமாறுறீங்க, அப்படி இல்லைன்னா போயிட்டு இருக்காமல் ஒடியாந்துடுறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக எந்த முடிவு எடுத்தாலும் பொறுமையாக மூவ் பண்ணுங்கள். காசுன்றது உங்களுக்கு வாய்ப்பு வந்து உங்கள் வீட்டில் அமௌண்ட் கட்டுறதுங்கிறது ஒரு டைமாக இருக்கலாம். இதில் நீங்கள் வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டாலோ இல்லை ஏமாந்துட்டீங்க அப்படின்னாலோ திருப்பி உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னா உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் வேலை. டிரைவர் வேலையில் பொறுத்த வரைக்கும் நிறையா டைப் ஆஃப் வந்து டிரைவர் ஒர்க் வந்து நம்ம சொல்லலாம். டிரைவர் வேலைங்கிறது 2 டைப்பாக வந்து நீங்கள் டிரைவர் வேலை எடுக்க முடியும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டிரைவராக மாறிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி போகலாம். அப்போ நீங்கள் சிங்கப்பூர் போயில ஜென்ரல் ஒர்க்கராக தான் போவீங்க. அப்போ ஜென்ரல் ஒர்க்கர் வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து மாறிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவோட டிரைவிங் லைசன்ஸ் வச்சு அங்கே டிரைவ் பண்ணுறது. இதில் வந்து பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா PSIவை சொல்லலாம். உங்களுக்கு இந்தியாவில் பேட்ச் லைசன்ஸோ ஹெவி லைசன்ஸோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த லைசன்ஸை வச்சு PSIயில் டிரைவ் பண்ண முடியும். ஆனால் அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்ச் இல்லைனா ஹெவி தான் வேணும். கண்டெய்னர் தான் வந்து நீங்கள் டிரைவ் பண்ண போகிறீங்க. PSIயை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான். PSI வந்து
ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த வேலையுமே இருக்காது, டிரைவிங் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், மெயினாக கண்டெய்னர் வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். கண்டெய்னருக்கு வந்து இங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஓட்ட தெரியல அப்படின்னாலும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் வேகமாக கற்றுக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் டிராக்டர், நம்ம ஊர் டிராக்டரில் வந்து பின்னாடி அந்த தொட்டி கட்டி ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த டிராக்டர் நல்லா ஓட்ட தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்ஐயில் வந்து பாஸ் ஆகிட முடியும். ஏன்னா ரிவர்ஸ் எடுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிசமும் கண்டெய்னர் மெக்கானிசமும் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டிராக்டர் ஓட்டினீங்க அப்படின்னாலே பிஎஸ்ஐயில் செலக்ட் ஆகிட முடியும். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்ஐ வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப்பு நீங்கள் இங்கே இந்தியா லைசன்ஸ் வச்சு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒரு சில பேர் வந்துட்டு இ பாஸில் வந்து நம்ம இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் வச்சு டெலிவரி டிரைவராக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு லைசன்ஸ் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ கரெக்டாக நம்பிக்கையான ஏஜென்ட், லைசன்ஸ்டு ஏஜென்சினா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அங்கே போய்ட்டு நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போய்ட்டு அங்கே போய்ட்டு கிளாஸ் 3 டிரைவர் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிரைவராக மாறுறது வந்து பெஸ்ட்டுங்களாம். டிரைவர் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டிரைவர் வேலை இருக்கும். எப்படின்னா டிரைவர் கம் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க, இல்லை நீங்கள் வண்டி ஓட்டுறது மட்டும்தான், டிரைவிங் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் கிளாஸ் 3 லைசன்ஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதலாளி வந்துட்டு ஒர்க்கர் பிக்கப் ட்ராப்பு மட்டும்தான், அப்புறமேட்டு ஏதாவது பொருள்கள் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த வேலை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் டிரைவிங் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் டிரைவர் கம் ஒர்க்கராக தான் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இப்போ காலையில் ஒர்க்கரை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் சைட்டில் விட்டுட்டு சைட்டில் வந்து ஒர்க்கரோட நீங்களும் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். திருப்பி வேலை முடிஞ்சோன்னே திருப்பி ஒர்க்கரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் டிரைவர் வேலைக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன வேலைக்கு எந்த மாதிரியான வேலை அப்படிங்கிறத இன்டர்வியூ டைமில் கேட்டுக்கோங்க, ஏஜென்சிக்கிட்டையும் தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா வேலையுமே சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஏஜென்சி வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஒரு சில ஏஜென்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொய் சொல்லி உங்களை அனுப்புறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுனால தயவுசெய்து அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. கரெக்டான வேலை என்னன்னு கேட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆர்ஏ லைசன்ஸ் ஏஜென்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் டிரைவருக்குன்னு சொல்லிட்டு தனி மரியாதை எல்லா கம்பெனிலையுமே இருக்கும். இப்போ நிறைய பேர் லைசன்ஸ் எடுத்திருந்தாலும் இன்னுமே டிரைவர் வேலைக்கு பயங்கரமான டிமாண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெகுலராக டிரைவர் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எஸ் பாஸாக இருக்கட்டும், இ பாஸாக இருக்கட்டும், என்டிஎஸ் பர்மிட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பர்மிட்லையோ இல்லை பிசிஎம் பர்மிட்லையோ ஜென்ரல் ஒர்க்கராக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய்ட்டு கிளாஸ் 3 டிரைவர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்டிஎஸ்லையோ எஸ் பாஸ்லையோ உங்களுக்கு டிரைவர் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மந்த்லி பேசிக் டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே 1300 1800 வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. கிளாஸ் 4 டிரைவர்லாம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இதை விட அதிகமாகவே நீங்கள் சம்பளம் வாங்கலாம். 1.5 லேக்லேருந்து 2 லேக் வரைக்குமே நீங்கள் மாதம் சம்பளம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ் சிங்கப்பூரில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது 2026 எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத A to Z டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். டிரைவிங் வேலையில் இருக்க பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பளம் கூட, ஒர்க்கருக்கு உங்களுக்கு உண்டான மரியாதை முழுவதும் கிடைக்கும். பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ்லாம் மாட்டி அவங்கள ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து தூக்கத்தில் நீங்கள் வண்டியில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே பெரிய லெவலில் ஃபைன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சிக்னலில் வந்து ரெட்டில் இருக்கையில் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா $400 $500 ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. உங்கள் லைசன்ஸை கூட கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது தவறு நீங்கள் டிரைவிங் பண்ணையில் பண்ணுனீங்க அப்படின்னா தப்பு உங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜெயிலுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பயந்து தான் வண்டி ஓட்டணும். உங்களுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும்னா மட்டும் டிரைவர் வேலையை சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிரைவர் வேலையில் இருக்க மிகப்பெரிய மைனஸ். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் ஜாப்பை சொல்லலாம். ஏர்போர்ட் ஜாப்பே வந்து அவர் கேட்டிருந்தார். ஏர்போர்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் வேலை அப்படின்னா ஈஸின்னு நினச்சிடாதீங்க. ஏர்போர்ட்டில் வந்து நிறையா டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் எத்தனை டெர்மினல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே வந்து என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளைட் வந்து இறங்குது அப்படின்னா லோடிங் அன்லோடிங் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். லோடிங் அன்லோடிங் அப்படின்னா இப்போ நம்ம லக்கேஜ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு கீழே அந்த டெக்கில் தான் வந்து அடுக்குவாங்க. ஸோ அதை வந்து இப்போ ஒரு ஃப்ளைட் வருது அப்படின்னா அந்த லக்கேஜை வந்து கீழே இறக்கிட்டு திருப்பி அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட லக்கேஜை லோட் பண்ணுறது தான் லோடிங் அன்லோடிங் வேலை. இதே மாதிரியே ஸ்கேன் பண்ணுற வேலை இருக்கும். அந்த லக்கேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி அது எந்த ஃப்ளைட்டுக்கு போகணுன்றது அனுப்புகிற மாதிரியான வேலைகள் இருக்குது. இது மாதிரி நிறையா ஒர்க் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே டிரைவிங் வேலை இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலை இருக்குது. இது மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ளே க்ளீனிங் ஒர்க் இருக்கும், ஏர்போர்ட்டுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் நிறையா டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஒர்க்குமே பார்க்குறதுக்கு தான் ஏர்போர்ட் ஒர்க்கு.
ஏர்போர்ட் ஒர்க்குக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி டிஇபி பாஸ் தான் நிறையா பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நூற்றுக்கணக்கான பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ கம்மியாகி இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து இ பாஸில் வந்து கொஞ்சம் பேர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே ரொம்ப ரேராக தான் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஏர்போர்ட் ஒர்க்குக்கு போகிறவங்களாம் நிறைய பேரை டீபோர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஆல்ரெடி எடுத்தவங்க எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் கொஞ்சம் பேர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்பாஸ் இ பாஸுக்கு உண்டான சேலரியை வந்து தர்றாங்க ஏர்போர்ட் ஜாபுக்கு. ஸோ இதுதான் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற வேலை. ஏர்போர்ட் ஒர்க்கில் மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சேலரி. நம்ம பெருமையாக காலர் தூக்கி விட்டு சொல்லிக்கலாம், சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. அதில் இருக்க மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கு கஷ்டமாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கன்னா உங்களை ஜெயிலில் போடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்துட்டு டிஇபி பாஸில் போன ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மழை பெய்யறதுனால பிளாஸ்டிக் கவரை வந்து தலையில் போட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்து அந்த இன்ஜின் சுற்றும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் நின்றுப்பான் போல். இது காற்றுல பறந்து இன்ஜினுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் ஃபை போயிருச்சு. ஸோ இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் தெரியுமா, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அந்த பையனை வந்து கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு போய் உள்ளவரை உட்கார வச்சு அதுக்கப்புறமேட்டு என்கொயரியெல்லாம் முடிச்சு அந்த பையனை திருப்பி அனுப்பிட்டாங்க. திருப்பி அவனால் சிங்கப்பூரே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரிஸ்கியான ஜாப் தான் வந்து ஏர்போர்ட் ஜாப்புமே வந்து இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் நிறையா இருக்குது. ரொம்ப சேஃபாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். எல்லா ஜாப்புமே ரிஸ்கி தான். இதில் வந்து இன்னுமே கொஞ்சம் சேஃபாக ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் அன்லோடிங்லாம் குறிப்பிட்ட டைமுக்குள்ளார பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளார நீங்கள் முடிச்சாகணும். இல்லைனா ஃப்ளைட் அதிக நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க, பெனால்ட்டி போடுவாங்க. அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து உள்ளே போனீங்கன்னா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏர்போர்ட் ஜாப்பில் இருக்க மிகப்பெரிய மைனஸ். ஓகேங்களா? ஓகே, இவர் கேட்ட கேள்விக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுக்குண்டான வீடியோஸையும் போடுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.